அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம், அவசியமாக பாருங்கள். நவம்பர் மாதம் வீடு தேடி வரும் 5 குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் இந்த நவம்பர் மாதத்தில் அமைய போகின்றன, அதோடு மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதலும் நீச்ச நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணமும் உறுதியாகவே வீடு தேடி வரும் குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகளை நன்மை நிறைந்த வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொடுப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதிலும் குறிப்பாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அதிசாரமாக 6இல் உச்சம் பெற்றிருக்கிறார். வக்ரகதியில் திரும்பி 5ஆம் இடத்தை நோக்கி வரப்போகிறாருங்க. எனவே குரு பகவானின் அமைப்பு உறுதியாகவே இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. வீடு தேடி வரும் குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே குரு பகவான் முதலாவது குட் நியூஸாக திடீர் அதிர்ஷ்டமும் பணவரவு நிச்சயமாக கிடைக்கும். யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் பண வரவிற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்கிறது. வரவில் இருந்த தடை மந்தமான சூழல் போன்ற அனைத்துமே விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வையால் பல காரியங்களை தடையில்லாமல் சிக்கல் இல்லாமல் சிரமம் இல்லாமல் செய்து முடிப்பதோடு வெற்றிகரமாக நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உருவாக்கி கொள்ளக்கூடிய முதன்மையான யோகம் கிடைக்கிறது. எனவே தவறவிடாமல் கும்பராசிக்காரர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் முற்றிலுமாக நீங்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒற்றுமை இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கும். பெரிய அளவில் காரிய தடை சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வேளையில் மிகவும் வலுவாக அதிசாரமாக பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சூழலில் ராசியின் அதிபதியான சனி பகவானும் வக்ரகதியில் வலம் வருகிறார் தனஸ்தானத்தில். அதே வேளையில் தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் ராகு ஜென்மராசியில் வலுவாக அமர்கிறார். எனவே இந்த இரு நிகழ்வுகளும் மிக சிறப்பானதாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் மறைமுகமாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளையும் சிரமங்களையும் தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறாருங்க மிக வலுவாக மோட்சக்காரகரான கேது. எனவே சனி ராகு கேது அமைப்பு காரணமாக உறுதியாகவே இந்த தருணத்தில் திடீரென பல புதிய வாய்ப்புகள் வெற்றி மீது வெற்றி பெறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் நிறைவாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகும். எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல நல்ல புதிய வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான சிறப்பான தருணமும் இந்த தருணத்தில் உண்டு. புதிய ஆர்டர்கள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது புதிய ஒப்பந்தங்களை அதற்கு நிறைவளிக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பானதாக மாற்றக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறு முயற்சி கூட பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் அள்ளி கொடுக்கும். இந்த மாதம் என்பது உறுதியாகவே லாபகரமான மாதமாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் சமஸ்தானமாகிய 10இல் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளை என்பது உறுதியாகவே
வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வையும் மிகவும் வலுவாக இந்த வேளையில் கிடைப்பதால் குரு மங்கள யோகம் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொண்டால் பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரும். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மூன்றாவது குட் நியூஸாக வீடு தேடி வரும் நல்ல செய்தி என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் சிறப்பாக அமையும். குரு மங்கள யோகத்தின் காரணமாக பல்வேறு வகையான சுபகாரியங்கள் இல்லத்தில் கைகூடும். திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல், புத்திரபாகியம் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமையக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் நுணுக்கமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக சுக்கிரன் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். அஷ்டமத்தை விட்டு விலகி 9இல் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் பல புதிய வாய்ப்புகள் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அபரிவிதமாக கிடைக்கிறது. அதைவிட 4வது குட் நியூஸாக பார்க்கப்படுவது இந்த தருணத்தில் வீடு தேடி வரும் ஒரு புதிய உறவு அல்லது புதிய நட்பு உங்களுடைய வாழ்வில் பக்க உறுதுணையாக செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் வீடு தேடி வரும் ஒரு புதிய உறவு அல்லது நட்பு உறவாக மாறக்கூடிய தருணமாகவும் இந்த தருணம் அமையலாம். எனவே இந்த வேளையில் நிச்சயமாக வீடு தேடி வரும் குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் ஒரு நட்பு உறவு இந்த தருணத்தில் உங்களுடன் இணையும் அற்புதமான வேலையாக அமைவதால் சரியாக ராசிக்காரர்கள் நுணுக்கமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ரெட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கும். இந்த வேளையில் வித்யாகாரகரான புதன் 9 மற்றும் 10 ஆகிய இடங்களில் வலம் வரப் போகிறார். அதே போன்று மிகவும் வலுவாக சூரியனும் 9 மற்றும் 10 ஆகிய இடங்களில் வலம் வரப் போகிறார். நீச்ச நிவர்த்தி பெற போகிறார். எனவே அதிரடியான மாறுதல் உண்டு. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள், விளைச்சல்கள், சிரமங்கள் போன்றவை உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு கட்டுக்குள் வருவதோடு நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பாகவும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாகவும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். அது மட்டுமல்லாது சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருகிறார். நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை தான் ஏற்படுத்துகிறார். இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் இருந்தாலும் கூட இந்த வேளையில் பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சாதகமாகவும் கும்பராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பதால் வீடு தேடி வரும் 5வது குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு. வீடு தேடி வரக்கூடிய குட் நியூஸ் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய மறைமுகமான சிக்கல்கள் தெளிவு பிறக்க முடியாமல் பல்வேறு வகையான சிரமங்களில் உள்கொண்ட நிலையில் தற்போது அவற்றிலிருந்து மீண்டு வரக்கூடிய வகையில் தெளிவு பிறப்பதோடு வரக்கூடிய குட் நியூஸ் என்பது நிம்மதியை அள்ளித்தரக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமைய போகிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. எனவே இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக கும்பராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக இந்த மாதத்தில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து உறுதியாகவே குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அலட்சியம் இல்லாமல் உறுதியாகவே உங்களை தேடி வரும் சிறப்பான ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாகவே கும்பராசிக்காரர்களுக்கு உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை.